வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். ரொம்ப நாள் ஆச்சு இங்கே உட்காந்து பேசி. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, அதை உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னுடைய ஞாபகத்துக்காகவாது நான் இந்த வீடியோலாம் பேசி மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள் அல்லது பாதித்த விஷயங்கள், நிறைய சென்டிமெண்ட்டான விஷயங்களை உடனே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அந்த விஷயத்துல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, விளக்கடிக்கை பூஜை, பஞ்சமி பூஜை எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு அம்பாள் பார்த்துருப்பீங்க. நின்ற கோலத்தில் ஒரு அம்பாள். அவங்க சிதம்பரத்துக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த அம்பாள் ஆர்டர் பண்ணி இங்கே வந்தது கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எல்லா பஞ்சமிக்கும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்க தான் நம்மளுடைய 3வது பிரான்ச்சுக்கு முதல்ல உள்ள போனது. ஆனால் அந்த அம்பாள் நமக்கான அம்பாள் கிடையாது. அவங்க சிதம்பரத்தில் உள்ள அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி. அவர் ஆர்டர் பண்ணார். ரொம்ப சின்ன வயசு தம்பி தான். ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அந்த அம்பாள் செஞ்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள். ஆனால் பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தம்பியை பார்த்து கற்றுக்கலாம். அம்பாள் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போக முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது அவருக்கு நிறையவே நடந்தது. ஆனால் அத்தனையிலும் அந்த அம்பாள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டார். பேமெண்ட் பண்ணிட்டும் அது இங்கே இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நாங்களும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை. அவங்க தாத்தா காலமாகிட்டதுனால அவர் வாங்கிறதுக்கு வர முடியாத ஒரு சூழலாக இருந்தது அப்போது. அதுக்கப்புறமும் 3-4 வாட்டி சொல்லிட்டாரு. நானும் ஒவ்வொரு பஞ்சமி பூஜைக்கும் இந்த அம்பாளை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், நார்மலாகவே நம்ம அம்பாளுக்கு எப்போல்லாம் மாலை சாத்துறோமோ அப்போது அவங்களுக்கும் மாலை சாத்தி எப்பவும் போல் அந்த பூஜை அவங்களுக்குமே சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த அம்பாள் பார்க்கும்போதெல்லாம் தோணும், இவங்க ஏன் இன்னும் இவ்வளோ காலம் இருக்காங்க இங்கேயே, ஏன் இன்னும் கிளம்பலை அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நம்மளுடைய 3வது கிளைக்கு அம்பாள் செய்ய சொல்லி உத்தரவாகி அது ஆனால் நாங்கள் அன்னைக்கு அவங்கள எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ முதல்ல அம்பாள் தான் உள்ளே போகணும், அதுக்கப்புறம் தான் பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சதுனால இந்த அம்பாள் இங்கேயே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அம்பாளை அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள முதல்ல பீடத்தில் உட்கார வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு போய் இறக்கி அடுக்க ஆரம்பித்தோம். அது வீடியோ எல்லாமே கூட பார்த்துருப்பீங்க. நேற்று அந்த அம்பாள் கிளம்புனாங்க. எப்படி இருந்தது அப்படின்னா, இவ்வளவு காலமும் ஒரு ஒரு அம்பாள் விக்கிரகம் நாங்கள், ஏன்னா எங்கள் கடையே விக்கிரகமும் விளக்குகளும் தான் அப்படின்னாலும் ஒரு தடவையும் கூட அவ்வளோ தூரம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நேற்று அந்த அம்பாள் கிளம்புறா. ஆனால் நேற்று தான் அந்த கடைக்குள்ளே போகும்போது 3வது கிளையை பற்றி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோவே போடலை, அங்கே இருந்து கூட வீடியோ போடலை. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கடை ரெடி ஆகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம விளக்கு கடை அப்படின்னாலே அதில் அவ்வளோ கலெக்ஷன் பார்த்து மக்கள் பழகிட்டாங்க. ஸோ அங்கே மொத்த கலெக்ஷனும் வர்ற வரைக்கும் நம்ம பெருசாக ஆடெல்லாம் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. இன்னொன்று எல்லாமே செட் ஆகட்டுமே அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ நேற்று உள்ளே போகும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. உள்ளே போகும்போதே பரவாயில்லையே, நல்லா ஆயிடுச்சு, அழகாக செட் ஆகிருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை நேற்று கொடுத்தது. நேற்று அந்த அம்பாள் கிளம்புறாங்க. எந்த விக்கிரகத்துக்காகவும் அப்படி கண்ணீரெல்லாம் வந்ததில்லை. ஆனால் நேற்று அந்த அம்பாள் கொடுக்கும்போது அவ்வளோ உருக்கமாக இருந்தது. அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் கிளம்பி போகிறாங்க, அவங்க வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போகிறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஏதோ மனசை புழிஞ்சு எடுக்குது. கடைசியாக அம்பாளுக்கு ஒரு தீபாரணை காட்டிட்டு அந்த தம்பிகிட்ட கொடுக்க போகிறோம். தீபாரணெல்லாம் காமிச்சதுக்கப்புறமும் எனக்கு அது என்னவோ தெரில, அவங்க கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு அம்பாள்கிட்ட. அப்படியே முட்டி போட்டு உக்காந்துட்டேன். முட்டி போட்டு அவங்க முன்னாடி உட்காந்துட்டு, நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். மனசுக்குள்ளேயே பேசினேன். கண்ணீராக வந்தது.
ஏன் இங்க நிக்கிறீங்க? ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு எனக்குள்ள இருந்த கேள்விக்கு நேத்து அம்பாள் அங்க விட சொன்னா. உன்னைய நான் பத்திரமா பார்த்து, உனக்கு மனசு திருப்தியாகிற வரைக்கும் அங்க இருந்து, உனக்கு செட் பண்ணி குடுத்துட்டு கிளம்புறேன்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, அவங்களோட தான் போன மாசம் நம்ம கடை ஓப்பனிங்க்கு உள்ள போறோம். ஆனா, அதுக்கப்புறமும் கூட அவ்ளோ வேலை, அவ்ளோ சேஞ்சஸ் பண்ண வுட் ஒர்க்ல நெறைய மாத்த சொன்னோம். அவ்ளோ தூசி. இது எல்லாமே இருந்தது. அதனாலேயேவும் கூட நெறைய தயக்கம் இருந்தது. நாங்க பெருசா ப்ரமோஷன் எதுவும் பண்ணாமலே இருந்தோம். நேத்து நல்ல ஒரு திருப்தியான மனநிலை வரும்போது அவங்க கிளம்புறாங்க. இப்போ முட்டி போட்டு அவங்க கிட்ட சொன்னது, அந்நேரம் எனக்கு உணர்ந்தது. "நீ இதெல்லாம் பார்த்து, இதே மாதிரி நின்ற கோலத்தில இருக்கக்கூடிய அம்பாளையும் கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டு கிளம்புறியான்னு?" அவங்க கிட்ட கேட்டேன். இதுல இன்னுமே பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த அம்பாள் நேத்து கிளம்புறாங்க. முந்தா நேத்து ஒருத்தர் வந்து அழகா ப்ளூ கலர்ல அவங்களா தச்சு எடுத்துட்டு வந்தது. அம்மாவும் பையனுமா வந்திருந்தாங்களாம். அவங்களா தச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு வஸ்திரம். அவ்வளோ அழகா ஒரு சில்க் காட்டன் துணியில ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கவே அவ்வளோ குவாலிட்டியா. அது பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷமாவும் இருந்தது. ஒரு திருவுருவம் செஞ்சு வர்றதுலருந்து, அது அங்கேயே இருக்குது. அங்க யார் வீட்டுக்கு கிளம்பணுமோ அது கிளம்புது அப்படிங்கிறதுக்கு கூட அத்தன காரணம் இருக்குன்றத நேத்து உணர்ந்தேன். கூடவே அனிதா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கண்ணீரா வருது. ஆனா, அந்த பையன்கிட்ட குடுக்கும்போது முழு மனசா சந்தோஷமா குடுக்கணும். அந்த எண்ணமும் இருக்கு. அம்பாள இப்படி தூக்குறோம். இப்படி கையில தூக்குறோம். மேல இருந்து பெரிய அம்பாள்ட்ட இருந்து பிறையும் எங்கேருந்து விழுந்ததுன்னு தெரியல. ஒருவேள நான் அவங்க கழுத்துல இருந்த எலுமிச்சம்பழம் மாலை கழட்டி இந்த குட்டி அம்பாளுக்கு போட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் ஒருவேள பின்னாடி இருந்துச்சா? எங்க இருந்ததுன்னு தெரியல. பிறையும் ஒரு எலுமிச்சம்பழமும் மேல இருந்து விழுந்தது. அது வந்து அவ்வளவு சென்டிமென்ட்டா இருந்தது. அவங்க இவங்கள வழி அனுப்புற மாதிரி இருந்தது. அந்த அந்த ஃபீல் வந்து பக்தியும், தெய்வத்து மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு இது உணர முடியும். மத்தவங்களுக்கு கூட இது எப்படி இருக்கும்னு தெரியல. வந்து திரும்ப திரும்ப மனசுல படம் மாதிரி ஓடிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப ஃபோட்டோலாம் எடுத்துக்கலனாலும், திரும்ப குடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த அம்பாள் அங்க இருக்கிறது வந்து அங்க பஞ்சமி பூஜைக்கு ரெகுலரா வந்துட்டுருக்கிற அருண்ன்ற தம்பி. அவர் வந்து அவ்வளவு ஆசையா அந்த அம்பாளுக்கு வழிபடுவாரு. போன பஞ்சமிக்கு சொல்றாரு, "அக்கா இது இங்கேயே இருக்கட்டும்க்கா. நம்ம அவர்ட்ட பேசலாம்க்கா" அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது போன வாட்டி முழுக்க முழுக்க அந்த அம்பாளுக்கு தான் எல்லாருமே அர்ச்சனையே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பூ தட்டு நெறைய வச்சு நான் அந்த அம்பாளுக்கு போட்டேன். இப்படி எவ்வளவோ விக்கிரகங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாலும், இந்த அம்பாள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 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 ஃபீல் வந்து என்னால மறக்கவே முடியல. நன்றியோட அவங்கள வழி அனுப்பியும் வச்சேன். வைக்கும்போது சொன்னேன், நான் ஏதாவது ஏன்னா இங்கே பூஜை நடக்கும்போது நம்ம அம்பாளுக்கு தான் அர்ச்சனை நடக்கும். அவங்க பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அர்ச்சனைலாம் பண்ணதில்ல. மத்தபடி எல்லா பூஜையும் எல்லாமே அவங்களுக்கும் தான் பண்ணோம். அர்ச்சனை பண்ணல, உன்னைய நான் ஏதாவது ஒரு விதத்துல உன்னைய நான் சரியா கவனிக்கல அப்படின்னா, என்னைய மன்னிச்சிருன்னு அவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டு அனுப்பிச்சு வச்சேன். இது வந்து ரொம்பவே ஒரு சென்டிமென்ட்டான ஒரு விஷயமாவும் இருந்தத நான் ரொம்ப உணர்றேன். அ இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசமா எங்க கூடவே இருந்த சாமி, அது வந்து இன்னைக்கு அவங்களோட உரியவங்களுடைய இடத்துக்கு போகுது. அந்த பிள்ளையோட பக்தியும் ஒரு இந்த வயசுல ஒரு 22 வயசு கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அக்ரிகல்ச்சர் இப்ப தான் படிச்சுட்டு இருக்காரு. அந்த தம்பி 2வது வருஷமோ, 3வது வருஷமோ படிச்சுட்டு இருக்காரு. சின்ன பையனா தான் இருக்காரு. ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தி, இறை நம்பிக்கை இவ்வளவு சோதனை வந்தும், அந்த அம்பாள் நான் வந்து எடுத்துட்டு போவேன்னு எடுத்துட்டு போகிறத வந்து பார்க்கும்போது, இதத்தான் எல்லா தெய்வங்களும் கேட்குது. மனுஷனா பொறந்துட்டோம். நமக்குன்னு இருக்கக்கூடிய உடம்பு, இந்த உறவுகள், அவங்களுக்கான வயோதிகம், இது எல்லாமே இயற்கை தான். பிறப்பு, இறப்பு எல்லாமே இயற்கை தான். ஆனா, அத நம்ம வாங்குன சாமியோட கம்பேர் பண்ணி, இந்நேரம் இது நடந்துச்சு அப்படின்னு பேசுறது எப்பேர்ப்பட்ட முட்டாள்தனம் அப்படின்னா, அப்படின்னு அப்ப சாமி கும்பிடுறவங்களுக்கு வீட்ல இறப்பே வராதா? அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு இதுவே கிடையாது. இயற்கை எல்லாருக்கும் உட்பட்டது அப்படின்றது தான். ஆனா, அத ஒரு நெகட்டிவா நினைக்காம, நல்லபடியா அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும் சரி,
தடவை அந்த தம்பி பதறி எனக்கு கால் பண்றாரு. எனக்காக நீங்க அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கோங்களேன்னாரு. நான் எப்போதுமே சொல்லுவேன், அம்பாளுக்கு நம்ம ஐடியா குடுக்கக்கூடாது. அது என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கட்டும். அது எனக்கு எது நல்லதோ அத செய்யின்னு மட்டும் தான் நான்லாம் வேண்டிப்பேன். அதே வேண்டுதல் தான் அந்த தம்பிக்காகவும் வச்சேன். ஏன்னா, அவங்க தாத்தா ரொம்ப முடியாம இருக்காரு அப்படிங்கும்போது, வயசும் ஆகுது அப்படின்றப்போ, ஒரு கட்டத்துல அவஸ்தைப்படாம இறைவனடி சேர்றது நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த வரம் தான் அவங்களுக்குமே வேணும். அந்த அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும், அந்த உடலுக்குமே அதுதான் வேணும் அப்படிங்கும்போது, அத அத தான் நம்ம இறைவன்ட்ட வேண்டணுமே தவிர, அவங்க நல்லா ஆரோக்கியமா நடமாட முடியும்னா, இறைவனே எந்திரிச்சு நடப்ப வச்சிர போறாரு. அவ்வளோதான் அவங்களுடையது அப்படிங்கும்போது, அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இயற்கை அப்படிங்கிறத அந்த தம்பி இந்த வயசுலயே உணர்ந்து, அதுக்கப்புறமும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும், "அம்பாள் அங்க இருக்கா, நான் வந்து மாலைக்கு காசு தரட்டுமான்லாம்" மெசேஜ் அனுப்புவாரு, கால் பண்ணுவாரு. "இல்ல தம்பி, எங்க வீட்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நீங்க எதுக்கு செய்யணும்? நீங்க எப்போ வந்து வாங்கிட்டு போறீங்களோ, அதுவரைக்கும் இங்க பூஜை உங்களுக்கு நடக்கும்" அப்படின்னு தான் வச்சிருந்தோம். ஸோ அது வந்து இதுல பெரிய மிராக்கிள் என்னன்னா, அந்த தம்பி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு, குருஜி கையால பூஜை நடக்கணும் அப்படின்னு. குருஜி கையாலேயும் பூஜை நடந்து, ஒரு பெரிய விசேஷமா அந்த அம்பாள் வந்து கிளம்பி நம்மளுடைய புது கடைக்கு போயி, அங்க எல்லாத்தையும் எங்களுக்கு அது வந்து மனசார உண்மையிலே அந்த ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது தான், தெய்வம் நம்மளுக்கு பண்ண அந்த உதவி வந்து நம்மளுக்கு உணர முடியும் அப்படிங்கிற மாரி கடந்த 1 மாசமா பார்க்குற எல்லாரும் கேட்டாங்க. "எ ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? கண்ணெல்லாம் டயர்டா இருக்கு. தூங்குறீங்களா? தூங்குறீங்களான்னு?" உண்மையிலேயே அந்த 1 மாசம் போன ஒரு நாள் 36 உருக்கொண்டு முடிச்சுட்டு வந்தது தான், புதுக்கடைய செட் பண்ண ஆரம்பிச்சு ஓரளவுக்கு இப்ப தான், அதாவது நேத்து தான் நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எனக்குமே வந்து பார்க்கவே ஒரு நிறைவையும் குடுத்திருக்கு. ஸோ எல்லாமே காரண காரியத்தோட நடக்குது. தெய்வ உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும், நம்ம நம்பிக்கையின் வாயிலா அந்த தெய்வம் அதுல இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுது அப்படிங்கிறது, நேத்து அத கட்டி புடிச்சு, நெத்தியில முத்தம் குடுத்து, ஒரு குழந்தைய ஹாஸ்டலுக்கு அனுப்புற மாதிரி சிதம்பரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு, "நான் சிதம்பரம் வரும்போது உன்னைய வந்து பாப்பேன்ம்மா" அப்படின்னு சொல்லியிருக்கேன். தம்பியும் "கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு போகணும். நீங்க வரும்போதெல்லாம் வரணும்" அப்படின்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ இறை சக்தி ஒவ்வொரு ரூபத்திலயும் இருந்து நம்மள வழிநடத்துது. ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஆறுதலாவும், அரவணைப்பாவா பேசணுன்றதே இல்ல. மனுஷங்க தான் பேசி ஆதரவு குடுக்கணுமா. ஒரு சில இடங்கள்ல மனுஷங்க கூட பேசவே தேவையில்ல. ஒரு தொடுதலே நமக்கு ஒரு ஆறுதலையும், அரவணைப்பையும் குடுக்கும். இன்னைக்கு வந்திருந்தாங்க. இப்ப தான் கிளம்புறாங்க. அ மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க. அதுல வந்தவங்கள்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியுது. மத்த 2 பேருக்கு தமிழ் தெரியல. ஆனா, அவங்க கண்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் எப்படி அவங்களுக்கு லாங்குவேஜே புரியல. ஆனா, நம்மளுடைய வீடியோ எல்லாம் பார்ப்பேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து பக்கத்துல தமிழ்ல அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது, எனக்கு பேச தெரியலையேன்னு அந்த அம்மா வருத்தமா சொல்லும்போது நான் சொன்னேன், லவ்வுக்கு எதுக்கும்மா லாங்குவேஜ் உங்க கண்ணே சொல்லுதேன்னு" சொன்னோனே, ஏன்னா எனக்குமே ஹிந்தி எல்லாம் தெரியாது. அவங்க ஹிந்தி அல்லது தெலுங்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னாங்க. அதுதான் இது வந்து மனுஷங்களுக்கே வந்து ஒரு தொடுதல் போதுமா இருக்கும்போது, தெய்வம் அங்க நின்னுட்டு இருந்தாலே போதும். அங்க இருந்தாலே போதும். நம்ம எல்லாத்தையும் கடந்து வர முடியும் அப்படின்றது ஈஸியான வேலை இல்ல. 2வது பிரான்ச் ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல பெரிய கடையா எடுத்திருக்கிறோம். அத உங்களுக்கு நிறைவா ஏன்னா விளக்கு கடைனாலே பிரம்மாண்டம். உள்ள வந்தாலே அந்த வைப் இருக்கணும். உள்ள வந்தாலே நிறைவா இருக்கணும். எங்க பார்த்தாலும் அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய நாங்க அப்படிதான் இந்த கடைய எங்களுக்கு அம்பாள் வடிவமைச்சு குடுத்துட்டான்றதுனால, அதே ஃபீல எல்லா கடையிலயும் கொண்டு வரணுன்றதுக்காக, இந்த 1 மாசம் அப்படியே விரதம் மாதிரி அ எதைய நோக்கியும் ஓடல, எங்கேயும் போகல. நெறைய ப ப ஈவன் அந்த ஆருத்ரா அபிஷேகம் கூட நடராஜருக்கு பண்ணாததுக்கு காரணம் அதுதான். அவ்ளோ வேலைகள் இருக்கு. அவ்ளோ இதுக்கு நடுவுல என் பெருமான் குடுத்த வேலைய பார்க்குறேன். அம்மாவுக்கு ஆஷாட நவராத்திரி நடக்கும்போது வருஷம் வருஷம் ஒரு ஆணி திருமஞ்சனம் பண்ணிப்பாரு. நான் அடுத்து எப்போ அதுக்கான இறையருள் கூட்டி வைக்குதோ அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய நானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஓடுனேன். இருந்தாலும் என் தெய்வம் எங்கேயும் என்னைய விட்டு வைக்கல.
1ஆம் தேதி அழகா கோவில் கூப்பிட்டுச்சு. நான் எனக்காக இருந்தா போயிருக்க மாட்டேன். என் அக்கா பொண்ணுக்காக போனேன். அவளுக்கு அந்த கோவிலெல்லாம் கொண்டு போய் காமிச்சு அவள ஊருக்கு அனுப்பணுன்றதுக்காக. இப்படி தெய்வம் எங்கேயும் விட்டு குடுக்காம எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு தரிசனமும் குடுத்து, அப்பப்போ என்னையும் தேத்தி அடுத்து ஓடுறதுக்கு சக்தியவும் குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்புறேன். இந்த அம்பாள் 8 கரங்களோட நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய இந்த அம்பாள் வந்து மனசை விட்டு நீங்கவே மாட்டா. ஏன்னா நாங்க வழிபட்ட அம்பாள் இன்னைக்கு சிதம்பரத்துல போய் அங்க நின்ற கோலத்துல, அந்த நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு சிறப்பு உண்டுன்னு குருஜி சொல்லுவாரு. நமக்கு அழைச்ச உடனே வருவா, அதனால நின்ற கோலத்துல நான் வச்சிருக்கேன்னுவாரு. ஸோ அது மாதிரி நம்ம கிட்டயும் திரிசக்தி வாராகி வர்றதுக்கு அந்த அம்பாளுமே ஒரு காரணம். இங்கேயே நின்று 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 இவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்து நம்ம அதை விட பெரிய ஒரு அம்பாள் செஞ்சு முடிக்கும் போது தான் அதற்கான அர்த்தம் தெரியுது. நிறைய கேள்விகள் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்றதுக்கு இதுவுமே ஒரு சாட்சியான விஷயம். ஆனந்தமா அன்போட நன்றியோட அந்த அம்பாளை அனுப்பிச்சி வச்சேன். ஒவ்வொரு ரூபத்திலையும் அம்பாள் இருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறா. ஆதரவா நம்மளுக்கு தோல்ல தட்டி கொடுத்து அடுத்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்றத ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்றேன், நீங்களும் உணர்வீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.